வணக்கம். இன்று பயனில்ல சொல்லாமை அதிகாரத்தினை நாம் காணலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பயனற்ற சொற்கள் அப்படிங்கிறது தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசுதல். ஆனால் சில பேர் இருக்காங்க, அவர்களை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆர்வ கோளாறுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. அந்த ஆர்வ கோளாறு என்ன? முந்திரி கொட்டைத்தனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்வ கோளாறுக்கு இன்னொரு பேர் என்ன? முந்திரி கொட்டைத்தனம். அவர்கள் என்ன செய்வார்கள்னாக்கா, தனக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, வேணுமோ வேணாமோ, அந்த இடத்துல அவர்களை முன்னிலைப்படுத்தி தனக்கு தெரிந்தவற்றை மட்டுமே சொல்லுவார்கள். அப்போ அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்க? அவங்கள பார்த்து கேலி பண்ணி சிரிப்பாங்க, எள்ளி நகையாடுவார்கள். இதுதான் நடக்கும். நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த தலையில் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாலேயும் நாம் இருக்கிறோங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்துதல். எல்லாரும் நம்மளை கவனிக்கணும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நான் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பயனற்ற சொற்களை பேச தொடங்குவோம். இது நம்ம நிறைய பேர் நம்மளுடைய நட்பு வட்டத்துலேயும் பார்க்கலாம், சமுதாயத்துலேயும் பார்க்கலாம், நிறைய இடங்களில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இதெல்லாம் தேவையில்லை என வள்ளுவ பெருந்தகை நமக்கு கூறுகிறார். குறளுக்கு போவோமா? சரி. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். பல்லார் முனிய பயனில்ல சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். பல்லார் முனிய அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பல அறிஞர் பெருமக்கள் கேட்டு என்ன பண்ணுறது, இந்த சபையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தகுதி என்பதே வேறு. நல்லா படிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய தகுதி என்ன? மிக அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல நாமெல்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு அடக்கமாக இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, நம்மளுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? அதை அவங்கக்கிட்டேருந்து வாங்கி கொள்ள தான் பார்க்கணும். ஆனால் சில பேர் அதை செய்ய மாட்டார்கள். இந்த எலிக்குட்டி ஓடிக்கிட்டே இருக்கும் பாரு, இங்கே எங்கேயும் அது மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தணுங்கிறதுனால கொடுக்கணும்னு ஓடுவாங்க, எதையாவது ஒன்று பேசுவாங்க. அது வேணுமா வேணாமான்னு யோசிக்காமல் இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது பலரும் கேட்டு முனிய வெறுக்கும்படியான பயனில்லாத சொற்களை நீ ஒருபோதும் சொல்லாதே. அது உன்னை பார்த்து மற்றவர்கள் கேலியும் கிண்டலுமாக எள்ளி நகையாட கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார். பல்லார் முனிய பயனில சொல்லுவான், பலரும் வெறுக்கும்படியாக. ஏன் அவங்க வெறுக்கிறாங்க? நமக்கு என்ன ஒருத்தர் பேசுனா வெறுப்போமா? இல்லை, கண்டிப்பாக நம்ம வெறுக்க மாட்டோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு அது தேவையாங்கிறத எடுத்துக்கொள்ளாமல் தேவையற்ற சொற்களை அந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? எள்ளி நகையாடுவார்கள், நகைப்பார்கள், நம்ம பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள், கேலி செய்வார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆக பல பேர் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சபையில் பயனுள்ள சொற்களை சொன்னால் நமக்கு மரியாதை, பயனற்ற சொற்களை சொன்னால் நமக்கு அவமானம். கேலி செஞ்சால் என்ன? நமக்கு அவமானம் தானே. அந்த அவமானம் நமக்கு கிடைக்கும் என்று இந்த குறளின் மூலமாக திருக்குறள் நமக்கு எடுத்துரைக்கிறது. நாளை அடுத்தொரு குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றி.